வணக்கம். பழைய ரூட்டு புது ட்ரெண்ட் சேனல்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னைக்கு த ஃபன்னி கிரைஸ், த கிரேசி மேன், அமெரிக்காவுடைய ஃபன்னி கைஸ்னு சொல்லலாம். ட்ரம்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். H1BC விசா. H1BC விசானா என்ன? H1BCனா ஒரு ஸ்கீம். அது ஒரு ஸ்கீம். அந்த நாட்டு அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, அமெரிக்கானா எல்லாரும் அமெரிக்கான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள சிட்டிசன்ஸ் தான் மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ சென்னை எப்படியோ பல தமிழ்நாட்டில் வந்து பல மாநிலத்தவர்கள் சேர்ந்தது தான் சென்னை. சென்னை மட்டுமே கிடையாது. அது மாதிரி அமெரிக்கா பல நாடுகள் சேர்ந்தது தான் அமெரிக்கா, யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுமாரி இப்போ அந்த நாட்டில் உள்ளவங்க அவங்களால செய்ய முடியாத சில வேலைகளை நம்ம நாட்டில் அண்டை நாடுகள்லேருந்து கூப்பிட்டு செய்ய வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செய்கிறதுக்கு இப்போ அவங்க நாட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பளம் கேட்குறாங்க. நம்ம நாட்டில் உள்ளவங்களாம் கம்மி சம்பளத்துக்கு எடுத்துக்கிட்டு அவங்க நாட்டில் கூட்டுக்கிறதுக்கு அந்த ஸ்கீம் மூலியமாக கூட்டுக்கிறது தான் H1BC விசான்னு சொல்லுவாங்க. அந்த H1BC இப்போ நான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனேன் காலைல. ஏய் பாத்தியாடா, அமெரிக்கா விசா வந்து 18 லட்சம் இருந்துச்சு, இப்போ 88 லட்சமாக ஆக்கிட்டாங்க பாத்தியாடனா அப்படியே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. சரி அதை பற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். ஆமாங்க, உண்மையிலே இந்த நம்ம நாட்டில் வந்து மோடி அறிவிச்சார் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் அப்படிங்கிற மாதிரி. இந்த கருப்பு பணத்தெல்லாம் ஒரே நாளில் ஒழிச்சார்ல, அது மாதிரி ஓவர் நைட்டில் தூங்கி எழுந்திரிச்சு உடனே ஓவர் நைட்டில் வந்து H1BC விசாவோட ரேட்டு எகிறது. இது வந்து எல்லாருக்கும் பொருந்துங்க. யாருக்கெல்லாம் பொருந்தோம்னா அங்கே நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். நம்ம நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 70% மக்கள் வந்து அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். 12% தான் சைனாக்காரங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதுமாரி நம்ம நாட்டோட பங்கு தான் அதிகமாக இருக்குது. இப்போ அங்கே உள்ள ஆப்பிளாக இருக்கட்டும், இப்போ மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், டெக் மஹேந்திராவாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ கூகுள், அங்கே உள்ள எல்லா முன்னணி நிறுவனங்களை இந்தியா வம்சாவளியிலேருந்து போனவங்களோட இதுதான் தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க அங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த H1BC இது வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் பொருந்தும். இனிமேல் இப்போ நாளைக்கு கிளம்புறாங்க பாருங்க, அவங்களுக்கும் இது பொருந்தும். நாளானைக்கு போகிறவங்களுக்கும் பொருந்தும். இது வந்து இயர்லி ஒன்ஸு. இப்போ இது வந்து எப்படின்னா, அந்த நிறுவனம் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த 88 லட்ச ரூபாய் அவங்க கட்டணும். இது வந்து கட்டுறதுனால அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பேரிழப்புனா, அவங்களுக்கு ஈட்டுற வருவாயிலேருந்து ஒரு பேரிழப்பு, இதனால் வேலை இழப்பு அபாயம் ஏற்படுது. நம்ம அங்கேருந்து அந்த ஒவ்வொருத்தரும் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் யாருக்கும் தெரியாது. அப்போல்லாம் ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா 1990லலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசான நாடு. அந்த நாட்டில் போய் ஒரு பணி புரிஞ்சாலே வந்து இங்கே ஒரு பெரிய கௌரவம். அமெரிக்காலேருந்து அமெரிக்கா மாப்பிள்ளை அப்படி இப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு கனவுகளுக்கெல்லாம் ஒரு பேரிடியாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் படிச்சுட்டு வந்து ஒரு அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கணும், அதெல்லாம் வந்து ஒரு எவ்வளோ பெரிய கனவு தெரியுங்களா? ஆமாங்க, நம்மளுடைய மக்கள் தானே அதிகம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்க நாட்டை முன்னேற்றது சொல்லப்போனால் நம்ம தான் கூட சொல்லலாம். ஏன்னா மிக முக்கிய பொறுப்புகளில் அங்கே பதவி வகிக்கிறாங்க. கூகுளாக இருக்கட்டும், டிசிஎஸ், அது இதுன்னு நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அதனோட முக்கிய தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க. அதுதான் மெயின். இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த H1BC விசா மூலிமா 88 லட்சம் வந்து கட்டணம் சொல்லியிருக்காங்கல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது பொருந்தும். இது அங்கே ஏற்கனவே இப்போ இது எப்படின்னா, இப்போ நான் அங்கே வேலை பார்க்குறேன்னு வச்சிங்களேன், என்னோடய ரிலேட்டிவ் எங்கள் அம்மா, என் பெரியப்பாவோ எல்லாம் அங்கே வராங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்குமே இது பொருந்துன்னு சொல்கிறாங்க. அந்த H1BC விசா மூலியமா வந்தாங்கன்னா அவங்களுமே அதை கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் சாத்தியப்படும் என்னன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சைலண்ட் வார் மாதிரி. அவர் மேலே நம்ம மேலே ஒரு பொருளாதார ரீதியான ஒரு அட்டாக்கை பண்ணிகிட்டு இருக்காரு இந்த கிரேசி மேன். அந்த WWFன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 ஸ்போர்ட்ஸ் டிவின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸ்டார்டிங்கில் இந்த 1990லலாம் அது ரொம்ப ஃபேமஸான சேனல். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டார்டிங் அமெரிக்க ட்ரம்ப் யார் முதல்ல, அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குத்துச்சண்டை இதுலேருந்து மூலயமா ஃபேமஸ் ஆகி வந்தவர் தான் அவர். அவர் வந்து இந்த ஃபன்னியாகவே பண்ணுவார். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், அந்த சண்டை காட்சிகள்லாம் ஃபன்னியாகவே போடுவார். அதுமாரி இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஃபன்னியாகவே எல்லாத்தையும் பண்ணுறாரு. இது வந்து இந்தியர்களுக்கு மட்டும் இல்லாமல் அண்டை நாடுகளுக்கும் ஒரு பெரிய ஒரு பேரிடியாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த கனவு வந்து ஒரு
ஒரு ஒரு நிர்கதியாக போயிடுச்சு எல்லாருக்கும். இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யூஎஸ் எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவன் வந்து 90 லட்சம் வாங்குறான்னு வச்சுங்களேன். யூஎஸில் வந்து அங்கே உள்ளவனே 90 லட்சம் வாங்குறான். இங்கே இந்தியாவில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா 30 லட்சம். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். 30 லட்சம் வாங்குவான். சைனாக்காரன் அதில் ஒரு இடைப்பட்டதில் வாங்குவான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அதிக சம்பளம் வாங்குறதுனால இங்கே உள்ளவனை எடுத்து இந்த மாதிரி வேலைகளுக்கு ஈடுபடுத்துவாங்க. இப்போ அங்கே உள்ள சில பொருளாதார சிக்கல்களை சந்திக்கிறதுக்காகவும் அதை ஈடுகட்டுறதுக்காகவும் இந்த மாதிரி தூக்கி நம்ம மேலே ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. இது நிறைய உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு ஒரு பேரிடியாக தான் இருக்குது. ஏன்னா அங்கங்கே நம்ம நாட்டை நம்ம சொந்த தாய்மண்ணை விட்டு நம்ம சாப்பாட்டை விட்டு இப்போ நான்லாம் வெளியூரில் வந்து தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கையால் சமைச்சு கொடுக்குற சாப்பாடு என்னால் தினம் தினம் சாப்பிட முடியலையேங்கிற ஒரு வேதனை, ஒரு வலியெல்லாம் எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த மண்ணை விட்டுட்டு வந்து வெளிநாட்டுக்கு வந்து வேலை பார்க்குறோம். அவங்க தான் நமக்கு ஒரு ஆதரவெல்லாம் கொடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி நம்ம தலையில் போட்டு விட்டாரு. இது மாதிரி இவர் கொடுக்குற பொருளாதார சிக்கல்களை நம்ம ஒவ்வொன்றையும் சந்திச்சுட்டு தான் வரோம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்காதான்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். இவர் ஏன்னா இந்த 18 லட்சம் இருந்தது வந்து 88 லட்சம் மாற்றிட்டாருங்கிறது வந்து ஒரு ஒரு சாதாரணம் இல்லைங்க. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இப்போ இந்தியாவிலேருந்து போய் வேலை பார்க்குற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் அது அந்த இதை சொல்லியிருக்காங்க. அது இயர்லி ஒன்ஸ் சொல்கிறாங்க. யாராலையும் அது எவ்வளோ பெரிய அம்பானி மாதிரி ஆளுங்க மட்டும்தான் அங்கே போய் வேலை பார்க்க முடியும். அம்பானி ஏன் அங்கே போய் வேலை பார்க்க போகிறாருன்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த மாதிரி பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய பணபலத்தோடு உள்ளவங்க மட்டும்தான் அது சாட்டிஸ்ஃபையாக அது பொருந்தும். இது மாதிரி ட்ரம்ப் எடுக்கிற நடவடிக்கைகள் வந்து கண்டனத்துக்குரியது. ஒரு மிச்சம் இருக்கக்கூடிய 3 வருஷத்துக்கும் இது தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஸ்கீமு. அதனால் வந்து இந்த 3 வருஷத்துக்கு நம்மளோட அமெரிக்க பயண கனவுங்கிறது வந்து ஒரு கனவாகவே தான் போகுங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், எந்த வகையில் நம்ம இதை வந்து சாட்டிஸ்ஃபையிங்காக நம்ம எடுத்துக்க போகிறோம், இது மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருந்து இதை எதிர்கொள்ள போகிறாங்கங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பழைய ரூட்டு புது ட்ரெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார்.